சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெண் ஜாதகத்தில் இருக்கிறதா கொஞ்சம் தப்பு. இதே சூரியன் செவ்வாயோட சேர்ந்துருந்தா முரட்டு கோபங்கிறது அவங்கள்ட்ட இருக்கும். ஏன்னா சூரியனும் நெருப்பு கிரகம். தொழில் ஸ்தானத்தில் இந்த சூரியன் வலுவாக இருக்கிறவங்க நல்ல ஒரு நிர்வாகம் அழகாக செய்வாங்க. ஒரு 10 பேரை வச்சு வேலை நடத்தக்கூடியது, பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களாம் சூரியனோட பல பேர் பாராட்டக்கூடிய இடத்துல இவங்க வேலை செய்வாங்க. நல்ல ஒரு மதிப்புத்தக்க வேலை, பெரியோர்கள் மத்தியில் இவங்க வாழக்கூடியவங்க. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி சூரியன் 7ஆம் இடத்துல நீச்சம் பெறார். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை மட்டும் கொஞ்சம் தாமதமாக இருக்குது, தடையை கொடுக்குது. அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, நியூமராலஜி அப்படின்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட அஸ்ட்ராலஜர் ஈஸ்வரி ராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். அஸ்ட்ரோ தமிழா யூடியூப் சேனல் அனைவருக்கும் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப சந்தோஷம் மேடம் வந்ததுக்கு. நம்ம சேனலை தொடர்ந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிற கிரகத்தை மையமாக வச்சு தான் எல்லா விஷயமே கணிக்கப்படுது இல்லைங்களா? ஸோ லக்னம் கொண்டு சூரியனை மையமா வச்சுதான் நம்ம கணிக்கப்படுது. அப்படி இருக்கும் பொழுது சூரியனோட நிலை ஜோதிடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு டீடைலா பார்க்கலாம் மேடம். சோ உங்களோட கருத்துக்கள் இதை பத்தி. சூரியன் ஜோதிடத்துல தந்தைக்காரகன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பொதுவாகவே சூரியன் ஒரு ஜாதகத்துல பலமா இருந்தா அவங்களோட ஆண்மை திறன், நல்ல ஒரு அதிகாரத்திறன், நிர்வாகத்திறன் இதெல்லாமே சிறப்பா இருக்கும். இப்ப காலபுருஷ தத்துவப்படி சூரியன் மேச ராசியில உச்சமாகிறாரு. அவரோட ஆட்சி வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்மம். சூரியனுக்கு 3 நட்சத்திரங்கள், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். அப்போது இந்த காலபுருஷ தத்துவத்தில் முதல் வீட்டில் சூரியன் உச்சமாகிறதுனால அப்போ தலைமை பண்பு அப்படிங்கிறது, தலைவர் இதெல்லாமே சூரியனுக்கே உண்டானது. அப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட துறையில் அவங்களுக்கு 100% வேலை வாய்ப்பு, அரசியல் சம்மந்தப்பட்ட துறையில அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஜாதகத்தில் சூரியன் நல்ல வலுவில் இருந்துச்சுன்னா தந்தைங்கிற கிரகம் அந்த குழந்தைக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க. அந்த தந்தைங்கிறது அந்த குழந்தைய பார்த்து வளர்க்கக்கூடியவங்க, குழந்தைகளுக்கு வேண்டிய அனைத்தும் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்து அவங்க செய்யக்கூடியவங்க இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானத்தில் இந்த சூரியன் வலுவாக இருக்கிறவங்க போய் அமைஞ்சாங்கன்னு வைங்களேன், நல்ல ஒரு நிர்வாகம் அழகாக செய்வாங்க. ஒரு 10 பேரை வச்சு வேலை நடத்தக்கூடியது, பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களாம் சூரியனோட நிலை நல்லா இருக்கணும் ஜோதிடத்தில். அப்போ அவங்க மற்றவர்களுக்கெல்லாம் சிறப்பாக வழி நடத்தக்கூடியவங்க இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த சூரியன் பொதுவாகவே நம்மளோட நாணயத்தில் உருவம் என்னதுங்க, இந்த சிங்கத்தோட முகம் இருக்கும். அப்போ இந்த சூரியன் அப்படின்னாலே காட்டுக்கு ராஜா. அப்போ இவங்கள்ட்டன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கை, நாணயம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது இந்த மாதிரிலாம் சிறப்பாக இருக்கும். ஆனால் சூரியன் அவங்க ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருக்கணும். சரிங்களா? இப்போ சூரியன் லக்னத்தில் இருந்தாலும் அவங்க தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். மற்ற கிரகங்களோட சேர்ந்து இருந்தால் அவர் என்ன பலன் கொடுப்பாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ சூரியன் சந்திரனோட சேர்ந்திருந்தால் நம்ம அமாவாசை அப்படிங்கிறோம். அப்போ இவங்க குடும்பத்தில் சூரியன் சந்திரன் சேர்க்கை உள்ள ஜாதகரோட தாய் தந்தை எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. இப்போ சூரியன் சந்திரன் இணைவை தான் நம்ம அமாவாசைங்கிறப்ப ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க. அடுத்து அவங்க அப்பா அம்மாவை கேட்காம எந்த ஒரு இதையுமே செய்ய மாட்டாங்க. அந்த அளவுக்கு தாய் தந்தை ஒற்றுமை அங்கே நல்லாயிருக்கும். பொதுவாகவே அவங்களோட அதாவது மனம் விரும்பிய திருமணம், காதல் திருமணம் இதெல்லாமே இருக்கும். இதே சூரியன் செவ்வாயோட சேர்ந்துருந்தா ஆனால் கொஞ்சம் முரட்டு கோபங்கிறது அவங்கள்ட்ட இருக்கும். ஏன்னா சூரியனும் நெருப்பு கிரகம், செவ்வாயும் நெருப்பு கிரகம், 2 பேருமே கோபக்கார கிரகங்கள். அப்படிங்கிறப்ப இவங்க 2 பேர் சேர்க்கைங்கிறது கொஞ்சம் நல்ல ஒரு கோபம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் நல்ல ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெண் ஜாதகத்தில் இருக்கிறதா கொஞ்சம் தப்பு. அப்போ அந்த இடுகதர் கூடி எங்கு இருந்தாலும் வாலிபன் இளமையில் அமங்கலியாவாள் அப்படிங்கிற பாடல் வரிக்கேற்ப இது ராசியை விட அம்சத்துக்கு பொருந்தும். நவாம்சம் தான் ஒரு திருமணத்தை சொல்லக்கூடிய இடம். இந்த நவாம்சத்துல எங்க சூரியன் சந்திரன் சேர்க்கை இருந்தாலும் இந்த பெண்கள் இளமையில விதவையாகக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தணும்.
அப்போ இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கைங்கிறது கொஞ்சம் கோபக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து நிர்வாகத்திறமே ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து புதன், சூரியனோட புதன் சேர்றப்ப புதன்னாலே உங்களுக்கு ஒரு வளைவு நெளிவு சுழிவெல்லாம் இருக்கும். அப்போ இவங்க நிர்வாகம் தனித்த சூரியன் கூட புதன் சேர்றப்போ அந்த நிர்வாகத்திரையில் ஒரு பக்குவம் நடந்துக்கூடிய தன்மையை கொடுக்கும். இந்த தொழில் ஒரு நிர்வாகத்தை எப்படி கையாளுறது அப்படிங்கிற பக்குவத்தையும் புதன் கொடுப்பார். இதே சூரியன் கூட குரு சேர்றான்னு வைங்களேன், இதுதான் சூரிய சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த குரு சூரியன் பொதுவாகவே நம்ம 1, 5, 9ஆம் இடங்களை தான் நம்ம ராஜ கிரகங்கள் ராஜ வீடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த வீட்டு அதிபதிகள் சூரியனும் குருவும் 1, 9 கனெக்ட் ஆகுது இல்லையா? அப்போ இவங்க வந்து ஒரு பெரிய மதிப்பில் இருப்பாங்க. பல பேர் பாராட்டக்கூடிய இடத்துல இவங்க வேலை செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு மதிப்புத்தக்க வேலை. பெரியோர்கள் மத்தியில் இவங்க வாழக்கூடியவங்க, பெரியோர்களோட ஆலோசனை கேட்கக்கூடியவங்க, இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். இதே சூரியன் கூட சுக்கிரன் சேர்றப்ப அதாவது ஒரு குறிப்பிட்ட பாகையில் இருக்கிறப்ப அவங்களுக்கு திருமணங்கிறது தாமதத்தை கொடுக்கும். அதாவது திருமண வாழ்க்கை பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்காது. ரொம்ப அதிக டிகிரியை கடந்துட்டாலும் அந்த மாதிரி தான் இருந்தாலும் இந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கைங்கிறது மனைவி அப்படிங்கிறது நல்ல ஒரு நிர்வாகத்திறமை அவங்கள்ட்ட இருக்கும். மனைவி அந்த குடும்பத்தை நல்லா நிர்வாகமாக பார்க்கக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு ஏற்படும். அதே போல் ஒரு தொழில் நடத்தினா அந்த மனைவி அவங்க நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த சூரியன் சுக்கிரன் சேர்க்கை செய்யும். அதே போல் இங்கே சூரியன் சனி சேர்க்கை. அப்போ சூரியன் சனி பகவான் சேர்றப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு கட்டத்தில் 2 பேரும் சேர்ந்துருந்தா இங்கே தந்தை மகன் உறவுங்கிறது சிறப்பு இருக்காது அப்படின்னு தெரிஞ்சது தான். இருந்தாலும் அரசு தொடர்புள்ள வேலைக்கெல்லாம் இந்த சூரியன் சனி சேர்க்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சனி பகவான்கிறது மக்கள் தொடர்பு கிரகம், சூரியன்கிறது அரசு தலைமை பொறுப்பு. அப்போ இந்த சூரியன் சனி சேர்க்கை பெற்றிருந்தால் தான் அவங்க மக்கள் தொடர்பில் ஒரு அரசு பதவியில் இருக்க முடியும். பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கவங்களுக்குலாம் சூரியன் சனி சேர்க்கை இருக்கும். நாடி வீதிப்படி சனி பகவான் சூரியனை டிகிரி வரையாக தொடுறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு அரசியல் பதவி கண்டிப்பாக உண்டு, அரசு பதவி அப்படிங்கிறது உண்டுன்னே சொல்லலாம். சரி, இப்போ சூரியன் கூட ராகு சேர்றப்ப, இப்போ சூரியன் ராகு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தந்தை வழியில், ராகுனா நம்ம தந்தையோட தந்தை தாத்தாவை கொடுக்கக்கூடிய கிரகம். அப்போ இங்கே தந்தை வழியில் 2 திருமணம் நடந்திருக்கும், இல்லை தந்தையோட சொத்துக்கள் அப்படிங்கிறப்ப அந்த சொத்துக்கள் இவங்களுக்கு கிடைக்கும். சூரியன் ராகு அப்படிங்கிறப்ப அந்த அதாவது ஒரு இடத்துல அவங்க தாத்தாவை சொன்னாலே தெரியும் அவங்க வந்து ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருப்பாங்க, இல்லை ஒரு மற்றவங்க பார்த்து பயப்படுற நிலைமையில அவங்க தாத்தா அவங்கவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி சூரியன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும். அதே போல் இந்த சூரியன் கேது அப்படின்னாலே இங்கே பொதுவாகவே சூரியன் சந்திரனுக்கு ராகு கேது அப்படிங்கிறப்ப நம்ம அது சரியான பலன் இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரி பலன் மற்றவங்க பார்த்து பயப்படக்கூடிய அமைப்பு இந்த சூரியன் ராகு. இப்போ அவங்க தாத்தாவை பார்த்தா நல்ல பெரிய மீசை கடா மீசெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு ரவுடிசம் மாதிரி தெரிவாங்க. அப்போ இதை கண்டு நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும். அப்போ இந்த சூரியன் கேது அப்படிங்கிறப்ப இந்த சூரியன் கேதுங்கிறதும் பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு சிறப்பான பலன் இல்லை. இருந்தாலும் அவங்க தாய் வழி பாட்டி, அம்மாவோட அம்மா, இவங்களாம் வந்து அரசு சம்மந்தப்பட்ட துறையில் ஒரு டீச்சராகவோ ஒரு நல்ல ஆழ்ந்த அறிவுள்ளவங்களா இந்த மாதிரி இதெல்லாமே கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ மற்ற கிரகங்கள் சூரியனோட சேர்றப்ப இந்த பலனை கொடுக்கும் அப்படிங்களாம். சூரியனோட நட்சத்திரம் கார்த்திகை. அப்போ இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாமே தெரியும், முருகப்பெருமான். இப்போ கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவங்க அப்படிங்கிறப்ப இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப இவங்களோட வேலைங்கிறப்ப பெண்கள் சம்மந்தப்பட்ட லைன்லையும் இவங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது இருக்கும். அதே போல் இவங்களோட வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கார்த்திகை அப்படிங்கிறதுனால ஆறுமுகனை வழிபாடு பண்ணுறது, முருகன் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப இவங்களுக்கு சிறப்பு. அதே போல் உத்திரம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நம்ம உத்தரகோச மங்கை அங்கே போய் சிவன் ஆலயம் வழிபாடு செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதே போல் உத்திராடம் அப்படின்னா அதாவது பலாமரம் தலை விருட்சமாக இருக்கும் இல்லையா, அந்த இடங்களில் போய் இவங்க வழிபாடு செய்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குற்றாலநாதேஸ்வரில் பலாமரம் தான் தலை விருட்சம், அங்கே போய் இவங்க வழிபாடு செய்கிறப்ப அந்த சூரியன் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு அங்கே நிவர்த்தி ஆகும். பொதுவாகவே உத்திராடம்ங்கிறது மலட்டு பசு அப்படிம்பாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் குழந்தை பேருங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும். இவங்க அந்த ஆலயம் போய் வழிபாட்டு வர்றப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்தை பாக்கிங்கிறது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ சூரியன் வந்து ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிருக்கிறாருன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 6, 8, 12 மறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீச்சமாகியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி சூரியன் கெட்டு போயிருந்தால் அவங்களோட நாணயம் எப்படி இருக்கும்? தவறும். நம்பிக்கைங்கிறது தவறும். ஒரு நிர்வாகத்திறமைங்கிறது அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும்.
சரி, அப்போ இவங்க சூரியனை எப்படி வலுப்படுத்துறது? நம்ம ஜாதகத்தில் இந்த மாதிரி அமைப்பு இருக்குது, அப்போ எப்படி வலுப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காவேரி நதிக்கீழ துலாஸ்தானம் செய்யக்கூடிய அந்த காவேரி நதியில் போய் ஆற்றுல போய் நீராடுறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் தாமிர பரணி, சூரியன் வந்து பரணி நட்சத்திரத்தில் வர்றப்போ இவங்க தாமிரங்கிறது சூரியனோட உலகம் இல்லையா, பரணி அன்னைக்கு தாமிர பரணி ஆற்றில் போய் இவங்க நீராடுறது கண்டிப்பாக இவங்களுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். பொதுவாக சூரியன் எந்த இடத்துலனாலும் இருக்கட்டுங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறப்ப கண்டிப்பாக அவங்களோட குடும்ப வாழ்க்கைங்கிறது ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுது. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி சூரியன் வந்து 7ஆம் இடத்துல நீச்சம் பெறார். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை மட்டும் கொஞ்சம் தாமதமாக இருக்குது, தடையை கொடுக்குது, இல்லை இரு திருமணம் இந்த மாதிரி அமைப்பை கொடுத்துருது. இப்போ சூரியன் பலமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், இப்போ காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சூரியனோட வீடு. அப்போது இவங்க எந்த வெளிநாடு போனாலும் தன்னோட பூர்வீகத்துக்கே வந்துடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். அதாவது மனது அப்படிங்கிறது 4ஆம் இடம், ஆள் மனதுன்னு சொல்லக்கூடிய இடம் 5ஆம் இடம். இப்போ 5ஆம் அதிபதி சூரியனே இருக்கிறதுனால இவங்களோட குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். அவங்களோட மனம்ங்கிறது ஒரு நிலையான முடிவு, ஒரு முடிவு எடுத்துட்டா அதில் மாற மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இந்த சூரியன் அமைச்சு கொடுப்பாரு. அப்போ இவங்க எவ்வளோ வெளிநாடு இதெல்லாம் சுற்றுனா கூட நம்மளோட தாயகத்துக்கு எப்போ வருவோம், நம்மளோட பூர்வீகத்துக்கு எப்போ வருவோம் அப்படின்னு அவங்களோட எண்ணங்கள் அவங்க மனசில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் இந்த சூரியன் சிறப்பாக இருக்கவங்கள நம்ம சூரிய வம்சம் படம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கணும், சூரிய குடும்பம். ஏன்னா சூரியத்தோட நவகிரகங்களே தலைவன் யார்? சூரியன். அப்போ மற்ற கிரகங்களுக்கு தலைவனாக இருக்கிறாரு. அப்போ இவங்க குடும்பத்திலையும் இந்த தலைவன்கிற ஸ்தானம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பத்தை தலைவனாக இருந்து எல்லாத்தையும் நல்ல யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத நிறைவேற்றலையும் அவங்க கவனமாக இருப்பாங்க. ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு இந்த சூரியன் அவங்க ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட குடும்பங்கிறது கூட்டு குடும்பமாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் சூரிய வழிபாடு, இப்போ சூரியன் பலவீனமாக இருக்குது அப்படின்னா, சூரியன் நல்லா பலமாக இருந்தால் அவங்க பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு மேலே அவங்க தூங்க மாட்டாங்க, டக்குன்னு எந்திரிச்சு கண்டிப்பாக சூரிய உதயம் பார்ப்பாங்க. சூரிய பலவீனமாக இருக்கிறவங்க தான் சூரிய உதயத்தவே பார்க்க மாட்டாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். இவங்க பலப்படுத்துறது எப்படி அப்படின்னா, தினம் எளிய வழிபாடு. நம்ம வந்து மற்ற தெய்வங்களை நம்ம கண்ணில் பார்த்துருக்கோமா அப்படின்னா இல்லை, ஆனால் சூரியத்தை தினம் நம்ம பார்க்குறோம், சூரிய உதயத்தை தினம் பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப அந்த சூரிய கடவுளை வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பாக கொடுக்கும். அதே போல் நவகிரகங்களில் உள்ள சூரிய பகவானுக்கு காலையில் 6 மணி முதல் 7 மணிக்குள்ளே கோதுமையால் செய்த உணவு வச்சு அவங்க வழிபட்டு அங்கே உள்ளவங்களுக்கு தானம் கொடுத்து வர இவங்க சூரியனால் ஏற்பட்ட தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். சூரியனோட காயத்ரி மந்திரத்தை இவங்க சொல்றதும் ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகே தன்னோ சூரிய பிரசோதயாத், இந்த மந்திரத்தை தினம் அவங்க சொல்லி வழிபாடு பண்ணுறது கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ சூரியனோட நிலை ஜோதிடத்தில் வந்து சூரியன் வந்து பலமாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான பலன், பலவீனமாக இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அதற்குண்டான வழிபாடுகளும் சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களோட சுய ஜாதகத்தில் சூரியனோட நிலை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு, அவங்க சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் பொழுது அதற்குண்டான பரிகாரங்கள் நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லுவீங்க இல்லைங்களா. ஸோ உங்கள் ஜாதகத்தில் சூரியனோட நிலை வந்து எப்படி இருக்குது, அதோட பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு ரெண்டுமே வந்து உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து ஜோதிட ரீதியாக நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பேசலாம் மேடம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.